அவங்க ஃப்ரெஷ் அடைச்சிட்டு நான் தான் லாஸ்ட் ஆட வந்தேன் போட்டு பாம்பு வேற 2 பாம்பு வேற எங்க கூட இருக்கு நட்டுவக்காடிக்கு பூரா எல்லாத்தையும் பிச்சு தூர போட்டுட்டு இறங்கி இருக்கும். 1 மணி ஆபீஸோட இந்த காம்பவுண்ட்னால தான் பிரச்சனை. அதனால தான் தண்ணி உள்ள தேங்கி இருக்கு. அந்த செவுரு கட்டணும்னா தண்ணி போக முடியாம ஊர் நிறைஞ்சிட்டு. ஆனா சொன்னா யாருமே எடுத்துக்கிட மாட்டாங்க. இல்ல இது உணவு பட்டெல்லாம் உடஞ்சு காய்ச்சி எவ்வளோ தண்ணி உள்ளன்ட்டு இது உள்ளதானே சார், இது உள்ளதான் கிணறே தெரியாது. எங்கள் வீட்டு பகுதியில் வந்து தண்ணி இப்போ தான் கொஞ்சம் வத்தி இருக்குது. ஆமாம், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வத்தி இருக்குது. சகதியெல்லாம் வீட்டு கீழ் தளத்தில் பூரா தண்ணி சகதியும் தண்ணியுமா போயிருக்குது. மேல் மாடியில் வரல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வத்திட்டு இருக்குது. ஏரலுக்குள் போகும் பாதை திருவள்ளிதி நாடார்விலை சைடு. இது ஏரல் பெட்ரோல் பங்க் சைடு. தெருவோரம் கடக்கும் அரிசி முடைகள். இல்லை ரைஸ் மில் உட்புறம். சரியான உள்ள போய் சாக்கலாம் வேண்டாம். அவங்க ஃப்ரெஷ் நியூஸ் சேனலில் என்கிட்ட கேட்டாங்க, நம்ம அரிசி எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சோ? எல்லாம் முடிஞ்சு 2000 கூட போச்சு. யூடியூப் சேனல் இங்க இருக்குது. இங்க எல்லா பக்கம் இங்க இப்படி அவனை பிடிக்கல நீ ஒரு வாரம் இப்படி தூக்கு சொல்ற தம்பி. நல்லபடி ஸ்ட்ராங்கா பிடி. போடு எல்லா பக்கம் எடு.
யூடியூப் சேனல் மை லவ் டாடி. மை லவ் டாடி. திருவள்ளிக்கு நாடார் விலை. ஆ திருவள்ளிதி நாடார் விலை குளிக்கும் ஸ்பாட்டாக இருக்கிறது. லுக் ஸ்கூல் போகும் வழி, சிறுதண்டநல்லூர் போகும் வழி. இந்த வழியே அடைபட்டு விட்டது. இந்த லுக் ஸ்கூல் காமாண்டு பள்ளத்தில் இருக்கனால ஃபுல்லாக ஏரல் தாலுக் ஆஃபீஸ். எந்த ஊர்? காமராஜ். ஆமாம், இதான் 40 குடும்பம் இருந்தது, எல்லாம் இதாகி போச்சு. நைட் 2 மணிக்கு 3 மணிக்கு வந்து மீட்பு படம் வந்து மீட்க வந்தாங்கன்னு சொன்னாங்களே. உங்களை நீங்கள் போட்லேயே வந்தீங்க? நிப்பாட்டி ஆளுகளை பூரா ஏற்றி கொண்டு போனாங்க. அப்படியா? ஒரு பொருளும் எடுக்க முடியல. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே உள்ள போயிட்டு, ஒரு பொருள் கூட இல்லை. உடுத்த துணியோட வந்திருக்கோம். ஏதாட்டும் நம்மளுக்கு நம்ம ஊருக்குள்ள போனாலும் அங்கே இருக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஒரு பொருள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எடுக்கலையா? செய்தி அதிகமாக வெளியே போகலை. இப்போ தான் டவர் நெட்டு. ஆமாம், டவர் எதுவுமே கிடைக்கல. இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு. 3 நாளாக எதுவும் கிடையாது. ஊருக்குள்ள உள்ள பொருள் பூரா எல்லாமே போயிட்டு தண்ணியில் போயிட்டு. ஆனால் ஊருக்குள்ள போய் நாங்கள் இருக்கிறது பார்க்கறதுனால இது தெரியுது. இல்லைன்னா அந்த பூம்பு மட்டும் தான் தெரிஞ்சிடும். ஓ, தண்ணி அந்த அளவுக்கு தண்ணி பார்த்துக்கோம். இதான் காமராஜநல்லூர் ரோடு. ஊரே காணுமே. அங்கே ஒரு 2-3 வீடுகள் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் முங்கி போன வீடுகள். அதெல்லாம் முங்கி போயிடுச்சு. அந்த ஏரியாவே முங்கிருச்சு. அங்கேருந்து முந்தா நேற்று நைட்டு எல்லோரும் போட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஆடு மாடு எதுவுமே கிடையாது. அவளும் போயிட்டு எல்லாமே தண்ணியில் போயிட்டு. அதுதான் பையனு போய் உள்ள பார்க்க போயிருக்காங்க. ஒண்ணுமே இல்லைன்ட்டு வந்து. எந்த குழந்தை உடஞ்சி போச்சு? தண்ணி வந்து எங்களை அடைச்சிட்டு நான் தான் லாஸ்ட் ஆட வந்தேன் போட்டு. பாம்பு வேற, 2 பாம்பு வேற எங்க கூட இருக்கு. நட்டுவக்காளி பூரா எல்லாத்தையும் பிச்சு பிச்சு தூர போட்டுட்டு இறங்கி இருக்கோம். 1 மணிக்கு வந்து எல்லாரும் எழுப்புறாங்க. அந்த பையனுக்கு பூரா எழுப்புது. மழையில நாங்க எங்க போவேன்? இந்த கடைக்கு தொங்கிட்டு கிடக்கு பூரா. அந்த சைடு பாம்பு இருக்கு. கடைசி போயிட்டு வந்து இதுல தான் கொண்டு இறக்கி போட்டாங்க. இல்லை வண்டியில லாஸ்ட் வண்டியில நான் தான் ஏறி வந்தேன். எல்லாரும் வீடுமே இடிஞ்சு எல்லா வீடும்
கிட்டத்தட்ட 40 குடும்பம் இருந்தது இல்லையா? 40 இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா கல்யாணம் முடிஞ்ச ஆளுகளே 10-15 கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைகள் அது தனியா இருக்காங்க. எக்ஸ்ட்ரா நிறைய பிள்ளைகள் இருக்கு வீடு இல்லாம. சர்ச்சில் சித்ரான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க தெரிஞ்சவங்க. மிஞ்சி போச்சு. வேத கோயில்லாம் அங்கே கோயில் இருக்கான்னா வேத கோயில் அங்கே கோயிலில் உள்ளது இது கூட தெரிய மாட்டேங்குது. எல்லாமே மிஞ்சி போச்சு. எங்களுக்கு தெரிஞ்சது நான் ஆட்டிய ஒரு தீட்டு போட்டது அந்த காலம் மட்டும் தான் தெரிஞ்ச மாதிரி எல்லாமே வாங்கிட்டு இப்போ தான் தண்ணி வைக்கணும். எல்லாமே மிங்கி போகிறோம், எல்லாமே மிங்கி கிடந்து. அவங்க அங்கே நின்றுட்டு என்ன பண்ணுறாங்க தெரியுதா? அங்கே தண்டை ரெண்டு ஈகை சீட்டு உடச்சிருவாங்க போல. தண்ணி வந்து போச்சு. இப்ப செவரு கீழே வந்து தண்ணி வந்துட்டு இந்த தண்ணி நின்றும் போவதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த செவரு ஒன்றும் உடைக்கணும் இல்லை, ஏதாட்டு பண்ணதான் செய்யும். ஏதாட்டு ஒரு கிலோ மரம் தண்ணி கரெக்ட். இந்த செவரை உடைச்சா தண்ணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவங்க வந்து கேட்டுனாங்க எல்லாம் தண்ணி கூட சேர்த்து அப்படின்னு. இது முக்கியமான பாயிண்ட் இல்ல. இப்போ வந்து அந்த செவரு இல்லாம ஏதாட்டு பண்ணுவாங்க எப்படி இருக்காது, பிரச்சனை வந்திருக்காது. இந்த தாலுகா ஆபீஸோட இந்த காம்பவுண்டுனால தான் பிரச்சனை, அதனால தான் தண்ணி உள்ள தேங்கி இருக்கு. செவரு கட்டணும்னா தண்ணி போக முடியாம ஊர் நிறைஞ்சிட்டு. ஆனா சொன்னா யாருமே எடுத்துக்கிட மாட்டாங்க. இல்ல இது நம்ம அரசாங்கத்து மூலமா நமக்கு தெரியும். ஏதாட்டு ஏற்பாடு பண்ணி தண்ணி போற மாதிரி ஏதாட்டு ரெடி பண்ணணும். இல்லைன்னா ஏதாட்டு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா ஏதாட்டு ஒரு தண்ணியே வந்துச்சு. வருஷம் கூட துணியில ஒரு பிள்ளைல பாருங்க இப்படி வந்து இந்த நிலைமையில இருக்கும். ஆனா தண்ணி போக மாட்டேங்குன்னு செத்தியோட ஓட்டப்பட்டாலும் பிரச்சனை வந்துருது. சும்மா இருங்க, நீங்க வந்து நடக்கிறத சொல்லணும்ல. சும்மா சும்மா நான் அவங்ககிட்ட சொல்லி கிடக்க, நீ சும்மா சும்மா சொல்லக்கூடாதுல்ல. இருக்கு அவங்க வந்து சொல்லணும்னா தானே அவங்களுக்கு தெரியும். நம்ம ஊர் இருக்கிறதே மறந்துடுறாங்க. இதுதான் சிறுதண்டநல்லூர் போகிற வழி. சிறுதண்டநல்லூர் போகிற வழி முற்றிலும் தடைப்பட்டது. இதுக்கு காரணம் வந்து இந்த தாலுக்கா ஆஃபீஸோட கோட்டை செவரு தான் காரணம் அப்படிங்கிறாங்க. அந்த செவரை உடைச்சிட்டு இருந்தால் தண்ணி வெளியே வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அரசு கவனத்தில் எடுக்கணும் என்று நாங்களும் மை லவ் டாடி சேனல் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். மூலமாக காரியங்களை ஊர்களுக்கு திக்கெட்டு நிற்கிற ஜனங்க, இந்த ஜனங்களுக்கு இப்போ உடுத்த உடை இல்லை, ட்ரெஸ் இல்லை, வசிக்க இடம் இல்லை, சிலிண்ட்ரு எல்லாமே பொருள் போயிடுச்சு. என்ன தெரியாமல் திக்கெட்டு போய் உடமைகளை இழந்தபடி அங்காலயத்து கொண்டு இருக்கிற இந்த ஜனங்க பரிதாபமாக தன்னுடைய வீட்டை பார்க்கிறார்கள். உணவு பட்டெல்லாம் உடங்கு காட்சி. ஊரின் இன்றைய நிலைமை.
அது ஒரு கோர காட்சிகள். நிவாரணப் பொருட்கள் என்ன இது? எங்கே உள்ளது? எதற்காக? எதுவும் கொடுக்கலையா நிவாரண பொருள்? ஒன்றும் வரலையா? நாலாச்சு சக்கரை போட்டுருக்கேன். தண்ணி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கே இதில் முன்னே தண்ணி கொடுக்குது. இந்த வீட்டுக்குள்ள வந்து பாருங்க, அடையாளம் தெரியுது பாருங்க. சாப்பாடு இல்லாம மச்சில ஒத்தாடி பாருங்க. வீட்டை பாருங்க, அடையாளத்தை கொண்டு கொடுக்க சொல்லுங்க. மொத்தம் என்னன்னா ஒண்ணுக்கு ஒருத்தர் 4-5 வாங்கிடுறாங்க. என்ன ஒருத்தர் 4-5 வாங்கி கொடுத்துடுறாங்க, கொண்டுட்டு போயிட்டோம். வீடு விட மெயின் ரோட்ல கொடுத்துட்றாங்க. உள்ள வந்து கொடுக்கணும். உள்ள வந்து எத்தனை வீடு இருக்குன்னு கணக்கு பண்ணி கொடுக்கணும். இல்ல சொல்லுங்க, எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். என்ன உண்மையே நான் சொன்னேன். ஒரு வீட்டுக்கு 5 பொட்டன்னு இருக்க மாட்டேன். எல்லாருமே இங்க வீடு விட கேட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த தடவை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது சரி பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணுவோம். நீங்க என்ன ஊரு? நாங்கள் ஏறலுமா? எங்க 4 மாடியா? 4 மாடியில் தான் ஒர்க் பண்ணேன் 12 வருஷம். இப்போ இங்கே ஒர்க் பண்ணேன். நானும் 4 மாடி. சரி. வெறும் ஜூஸ் மட்டும் கிடைச்சா அந்த மக்கள் என்ன செய்வாங்க? இந்த ஜூஸை வச்சு என்ன செய்ய முடியும்? அவ்வளோ தூரம் வீட்டில் இருக்க தண்ணி எடுத்து வெளியே ஊற்றலாம்ல? வீட்டில் இருக்க தண்ணியை தண்ணியில் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி இறங்கிட்டு சார். ஆனால் வீடு பூராமே செல்லு நட்டாத்தி பல்க் இருக்குல்ல, அங்கே பெட்ரோல் சார்ஜ் 40 பாயிண்ட் போட்டேன். ஒரு பட்டாண்டி வழியில் போய் ஒரு வீட்டில் தெரிஞ்சல் வீடு வேலை பார்த்து அவங்க வீட்டில் 90 பாயிண்ட் ஏறிச்சு. கரண்ட் போயிட்டு அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி உள்ளன்ட்டு? இது உள்ளதான் கிணறே தெரியாது. கிணத்து காணும் சார் நாங்கள் இல்லை எனக்கு
இந்தாங்க சார். ஏ நீங்க குடிங்க. இந்தாங்க, ஏ இருக்கு எனக்கு சார், இருக்கு. என் வீட்டு தேவை. இந்தாங்க இருக்கு சார். எவ்வளவு போலீஸ்காரங்க அதுக்கப்புறம் வராங்க. முன்னாடி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒருத்தர் பண்ணிருக்கு, நாங்களே காப்பாத்திருப்போம். தார்பாயை போட்டு மூடி இருக்கோம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. திங்கள் செவ்வாயும் எல்லாம் போயிட்டு இந்த ஒரு கையில தண்ணி கூட கிடையாது. பேக் போயிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிங்களா? அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோம். திங்களும் செவ்வாயும் இந்த கிளாஸ் தண்ணி கூட கிடையாது சார் எங்களுக்குலாம். அவ்வளவு பிரச்சனை. அவ்வளோ பிள்ளைங்க எல்லாம் தூங்கவே இல்லை பசியில தான். எல்லா வீட்லயும் 2 பிள்ளை இருக்கு. எல்லாம் இருக்கு. அந்த மாடியும் தரலாம். நாங்கள் எல்லாருமே தண்ணி தான் கேட்கணும். லைனில் நின்று தாரோம், நாங்கள் லைனில் நிற்போம். யார் இப்போ அப்படி ரெண்ட கடை தனியாக உங்களுக்கு என்னன்னா உங்க பக்கத்து தெருவோடய உங்களுக்கு சண்டை தான் இருக்கு. மக்களாவா இருக்கீங்க. போய் மாவட்டத்துக்கு வர நாங்களாம் போய் ரொம்ப முடியாது. இலவச பொருட்கள் தேடி ஓடி வரும் ஜனங்கள். நிவாரணப் பொருட்களுக்காக ஓடி வரும்
அடியா சரி, நல்ல வேலை. சமூக சேவை செய்றீங்க. ரோட்டில் இருக்க எல்லா தண்ணியும் அள்ளிடுவீங்களா? அடியா போடுறா